Hi, welcome to our channel D2 Recipes and Remedies. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஒரு சாலட், ஒரு கார்ன் பீனட்டை வச்சுட்டு எப்படி இந்த சாலட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு சாலட். வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவை கார்ன், ஒரு மீடியம் சைஸ் கார்னை வந்துட்டு ஹாஃப் பாயில் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1 கப் வந்திருக்கு, அதை எடுத்து வச்சுக்கோங்க. சால்ட் இல்லாமல் பாயில் பண்ணிக்கோங்க. அடுத்தது நிலக்கடலை வந்துட்டு ஊற வச்சுருக்கேன். 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதையும் எடுத்து வச்சுருக்கேன். நிலக்கடலை வந்து ப்ரோட்டீன் ஜாஸ்தியாகவே இருக்கும், ரொம்ப உங்கள் உடம்புக்கு நல்லது. மல்லி இலை, கொத்தமல்லி இலை எடுத்திருக்கேன். சால்ட், ஹிமாலயன் சால்ட், ராக் சால்ட்டுன்னு சொல்லுவாங்க, இந்து உப்புன்னு சொல்லுவாங்க தமிழில். இது ரொம்ப நல்லது, இந்த மாதிரி சால்ட் யூஸ் பண்ணுறது தான். பெரிய வெங்காயம் 1, தக்காளி 2 க்ளீன் பண்ணி பெரிய வெங்காயத்தை தக்காளியை சாப் பண்ணி வச்சுக்கோங்க. பெப்பர் பவுடர் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஆக்சுவலாக இந்த சாலட் வந்துட்டு ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும் உங்களுக்கு. இதில் வந்து நிலக்கடலை சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க கார்னை இதில் ஆட் பண்ணிடுங்க. இப்போது ஆனியனை வந்துட்டு நம்ம நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் வந்துட்டு இதில் ஆட் பண்ணுறேன். பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கோம். 2 தக்காளி, அதையும் இதில் ஆட் பண்ணுறேன். இது ரொம்பவே உங்களுக்கு வந்துட்டு நல்லாயிருக்கும். டின்னருக்கு இதை இன்டேக் பண்ணிக்கலாம் நீங்கள். பட் டின்னர் இன்டேக் பண்ணாலும் நீங்கள் ஒரு 7:30க்குள்ளே இதை சாப்பிட்றணும், அதுக்கப்புறம் இதை சாப்பிடக்கூடாது. இல்லை ஈவினிங் டைமில் கூட இதை எடுத்துக்கலாம். பெப்பர் பவுடர் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இந்த சாலட். சால்ட் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் கொஞ்சம் அளவாகவே போட்டுக்கோங்க, அதுதான் நல்லது. சாட் மசாலா அடுத்தது. இப்போ சாட் மசாலா ஆட் பண்ணியாச்சு, அதுவும் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி தான். இப்போ இதை எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இதை வந்துட்டு மிக்ஸ் பண்ண உடனே நீங்கள் வந்துட்டு இன்டேக் பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி நிறையா சாலட்ஸ் இருக்குது, அதை ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சாலடுன்னு நீங்கள் பண்ணி சாப்பிட்டுட்டு வரும்போது உங்களுக்கு வந்து போர் அடிக்காது. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நல்லாவே மிக்ஸ் பண்ணியாச்சு, பாருங்கள் சாலட் ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஆனால் டேஸ்ட்டாகவே இருக்கும் இது. இப்போ வந்துட்டு கொத்தமல்லி இலையை இதில் தூவிட வேண்டியதான். தூவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரே மாதிரி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு போர் அடிச்சிடும் வெயிட் லாஸ் பண்ணுறப்ப. ஸோ நீங்கள் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சாலட்ஸ் வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு அது போர் அடிக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.